Hi guys, welcome back to another weekend video. In the video, I'm going to talk about என்னோட views நிஃப்டி மேலே எப்படி போயிட்டு இருக்கு. We're going to use நம்ம ப்ரைஸ் அனாலிசிஸ்க்காக நம்ம வந்து எலியட் வே மாஸ்டர் கோர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் நம்ம எஃப்ஆர்விபி லேட்டஸ்ட் வீடியோ நான் வந்து எஃப்ஆர்விபி பற்றி மார்க்கெட் ரிவர்சல்ஸ் பற்றி ரிலீஸ் பண்ணியிருக்கேன், ஒரு சின்ன கைடு. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து அதை பார்த்துட்டு டைரெக்டாக இறங்கிட்டாங்க சார்ட் மேலே. ஓ, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்ட்டு. எதுக்கு இன்னும் ரிவர்சல் ஆகலை, I'll discuss எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் I'll discuss. ப்ளஸ் நம்ம நம்ம வீக்லி ஸ்ட்ராட்டஜி வீடியோ அது வந்து நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்ட்டு. ரைட் நவ் ஃபர்ஸ்ட் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் ஃபுல் பாட்டம்லேருந்து வாட் டிட் வி டிஸ்கஸ், நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ரிகார்டிங் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். நிஃப்டி 1 hour சார்ட்டில் எடுக்கிறேன் பிகாஸ் பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்மால் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணணும், ஜூம் அவுட் பண்ணணும். ரைட் நவ் April 7th பாட்டம்லேருந்து வென் மார்க்கெட் வாஸ் ரைசிங் இவ்வளோ தூரம் வரும்போது நான் என்ன சொன்னேன், சேம் திங் இன் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் கிஃப்ட் நிஃப்டியில் சேம் ஸ்ட்ரக்சர் கிடையாது, டிஃப்ரெண்ட்டாக ஸ்ட்ரக்சர் வருது. அதனால நம்ம வெயிட் பண்ணிட்டு பார்ப்போம் என்ன ஆகுது. நம்ம இன்ட்ராடே தான் பார்க்குறோம். இந்த ஏரியாவில் வரும்போது ஐ டோலி ஓகே, ஓரளவுக்கு வி ஹேட் கிளாரிட்டி, கன்ஃபர்மேஷன் மார்க்கெட்டில் என்ன ஆக போகுது. அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பிளான் பண்ணோம் இந்த பாயிண்டில், we planned for நம்ம 38லேருந்து 50% ஜோன். ஸோ பேசிக்காக இந்த 38லேருந்து 50% ஜோன் நம்ம வந்து ட்ராப் பண்ணிட்டு அந்த டைமில் வென் வி மார்க்கெட் இப்படி இருக்கும்போது, இந்த ஃபாலில் இருக்கும்போது வி ட்ரா திஸ், வி செட் இது வந்து பிரேக் ஆகாமல் இருந்தால் கண்டிப்பாக கண்டினியூவேஷன் வரப்போகுதுன்ட்டு. இதுதான் நம்ம அனாலிசிஸ் அந்த டைமில். திஸ் இஸ் ஒரு சின்ன 3.4 வேவ் இருக்கலாம், இல்லை 4th வேவ் இருக்கலாம் அந்த டைமில். ரைட், வி டிஸ்கஸ் தட். ரைட் நவ் என்ன ஆகுதுன்னா, ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டைரெக்டாக மார்க்கெட் கேப் அப், இந்த சீஸ்ஃபயர் நியூஸ்னால மார்க்கெட் கேப் அப் ஆகி சைட்வேஸ் போச்சு. வி காட் அ ஸ்விங் லோ ஹியர், வி காட் திஸ் பாயிண்ட் ஆல்சோ ஃபுல் இன் ப்ரைவேட் குரூப்பில். அதுக்கப்புறம் இப்போ வந்து மார்க்கெட் சைட்வேஸ் தான் போகுது. ரைட், திஸ் இஸ் என்டையர் சைட்வேஸ் பேட்டர்ன். ஸோ கிட்டத்தட்ட மே மாதத்தில் ஃபுல்லாக ஒன்லி 1200 பாயிண்ட்ஸ் ரேலி வந்தது. ஓவராலாக சைட்வேஸ் தான் போச்சு. ஸோ 1200 பாயிண்ட்ஸ் ஃபார் நிஃப்டி வந்து ஒரு மாதத்தில் கொஞ்சம் கம்மி தான். பல மூவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மூவ் வந்தது. ரைட் நவ் 1200 பாயிண்ட்ஸ் ஒரு டைமில் 1200 பாயிண்ட்ஸில் பெரிய விஷயம். ஆனால் இப்போ வந்து 1200 பாயிண்ட்ஸில் ஒரு கன்சாலிடேஷன் தான். ரைட், ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம், எப்படி பார்க்கலான்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொல்கிறேன். பாட்டம் டு டாப், கரண்ட் டாப் ஸ்விங் ஹை 38லேருந்து 50%. திஸ் இஸ் ஜஸ்ட் பேசிக் 1 hour சார்ட் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஓவரால் ஸ்ட்ரக்சர் எப்படி போகுதுன்ட்டு வில் டிஸ்கஸ். பேசிக் அனாலிசிஸ் என்னன்னா 38லேருந்து 50% ஜோன். இதை தாண்டி போல கீழே சப்போஸ் கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் கரெக்ஷன் வந்தது, அதெல்லாம் வந்து வெரி குட். பட் இஃப் இட் டஸ் நாட் பிரேக் திஸ் ஜோன், வி ஆர் கோயிங் ஃபார் நியூ ஹை இன் த மார்க்கெட். மீனிங் நாளைக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஏதாச்சும் எப்படி ஒரு டைரெக்டாக ஒரு ஃபால் வந்ததுன்னா இதை பற்றி டோன்ட் வரி அபவுட் இட். இது வந்து பெரிய விஷயம் கிடையாது, எக்ஸ்பெக்டட் தான். ஆஸ் லாங் as நம்ம 38லேருந்து 50% ஜோன் இன்டாக்ட் இருந்தால் we will look for a very good rally up again in the market. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது. ஃபால் எப்படி வரலாம் அது வந்து நான் டீப்பாக போயிட்டு சொல்கிறேன். பட் ரைட்னா ஓவரால் ஸ்ட்ரக்சர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி வந்தால் திஸ் இஸ் சம் 4th வேவ், இதுக்கப்புறம் ஒரு 5th வேவ் வரும். சிம்பிள், டன். நவ் as long as this structure is intact, now structure எப்படி வருதுன்ட்டு we'll talk about it. 15-minute chart போகிறேன். நெக்ஸ்ட் வீக்காக எஸ்பெஷலி we'll talk about it. I'll tell you என்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்கு இப்போ இந்த சைட்வேஸ் கரெக்ஷனில். ஃபர்ஸ்ட் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். என்ன சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்னா, இவ்வளோ ஃபாஸ்ட் மூவ்க்கு அப்புறம் நியர்லி 2 weeks வந்து மார்க்கெட் சைட்வேஸாக போகுது. நியர்லி 2 weeks சைட்வேஸ் போகுதுன்னா ஓகே ஃபைன், we can expect ஒரு லெவலுக்கு பிரேக் அவுட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். we have discussed this, நம்ம வீக்லி ஸ்ட்ராட்டஜிலேயே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஆனால் இது வந்து இன்னும் 1 week வந்து சைட்வேஸ் போச்சுன்னா பேசிக்லி இந்த டாப்லேருந்து there is a 3-way pattern here. Alright, done. ஃபாஸ்ட்டாக ரைஸ் வந்தது, திரும்பி அந்த 3-way பேட்டர்ன் மாதிரி இப்படி ஸ்டார்ட் ஆகுது. ரைட், ஃப்ரம் திஸ் பாயிண்ட் திரும்பி அந்த 3-way பேட்டர்ன் திரும்பி ஸ்டார்ட் ஆகுது. கொஸ்டின் இஸ், நான் வந்து என்ன கேட்க போகிறேன்னா, இன்கேஸ் இது வந்து ட்ரையாங்கிளாக மாறிச்சுன்னா நீ என்ன பண்ணுவீங்க? இன்கேஸ் இது வந்து ட்ரையாங்கிளாக மாறிச்சுன்னா
வாட் வில் ஹேப்பன் டு ட்ரேடர்ஸ்? ஒரு சைக்காலஜி எப்படி ஆகிடும்? ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதாகிடும். வாட் இஸ் தட்? ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடும். 3 வீக்ஸ்லேருந்து மார்க்கெட் சைட்வேஸ், நெக்ஸ்ட் வீக் ஆல்சோ சைட்வேஸ் போச்சுன்னா பயங்கரம் ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும் ட்ரேடர்ஸ்குள்ள. தே வில் ஸ்டார்ட் லூசிங் பேஷன்ஸ், தே வில் ஸ்டார்ட் டேக்கிங் ரிஸ்கி பெட்ஸ். என்ன வரணும்ன்ட்டு எப்படி ஆகலாம். ஸோ 3 வீக்ஸ் ஒரு ஆப்ஷன் பயர் செட்டப் இல்லாமல் லாஸ் மட்டும் ப்ளஸ் ஒரு நாட் ஈவன் ஒன் சான்ஸ் ட்ரெண்டிங் மூவ் இல்லாமல் இந்த ட்ரெண்டிங் மூவ் மிஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் சைட்வேஸ் தான் போகுது. பட் ஆப்ஷன் செல்லர்ஸ், சோஷியல் மீடியாவில் ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து பயங்கரம் சம்பாதிக்கிறாங்க. வாட் இஸ் த சிச்சுவேஷன் 9 நம்ம ரீட்டைலர்ஸ்க்கு எல்லாமே வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து they will start losing money one by one by one. this இதோட பர்பஸ், ட்ரையாங்கிளோட பர்பஸே அதுதான். ட்ரையாங்கிளோட பர்பஸ் அதான். இட் இஸ் டு ரிமூவ் ஆல் த வீக் ஹேண்ட்ஸ். யாரெல்லாம் பேஷன்ஸ் இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணாமல் இது இமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுருவாங்கல்ல டைரெக்டாக அந்த ஆங்ஸைட்டி, ஆங்கர், ஃப்ரஸ்ட்ரேஷனில் எல்லாமே. பிகாஸ் ஒன் பாயிண்ட்க்கு அப்புறம் நீங்கள் வந்து இதாகிடுவீங்க. வாட் இஸ் இட்? லைஃப்பில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ வில் கம் ட்ரேடிங்குள்ளே. எனக்கு வந்து பில்லு, எலக்ட்ரிசிட்டி பில், ரெண்ட் கட்டணும், இதாவது கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அது கட்டணும், இது கட்டணுன்ட்டு அது எல்லாமே ட்ரேடிங்குள்ளே வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரேடிங் இல்லாமல் நீங்கள் வந்து லைஃப் ப்ராப்ளம்ஸ் யோசிச்சு அப்போ தான் ட்ரேட் எடுப்பீங்க. ஸோ சார்ட் பார்க்காம. ஸோ தட் இஸ் த மெயின் இன்டென்ஷன். இந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம், ட்ரையாங்கிளோட பேட்டர்னுக்கு அதுதான் மெயின் சைக்காலஜிக்கல் ட்ராப். இது ப்ரைஸ் எங்கேயும் போகாது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பேட்டர்ன் பாசிபிள். நெக்ஸ்ட் வந்து இந்த 3 வேவ் பேட்டர்னுக்கு அப்புறம் ஃப்ரம் திஸ் பேட்டர்ன் இந்த பாயிண்ட்லேருந்து நான் வந்து கொஞ்சம் ஜூம் இன் பண்ணுறேன். வெரி மச் கிளியர். ஓகே. ஸோ இந்த ஃபால் வந்து ஃபர்ஸ்ட் ஃபால் வந்து 3 வேவ் பேட்டர்னாக வந்தது. திஸ் ஃபால் இஸ் ஓவர். ஃப்ரம் ஹியர் we had a sharp rise. Now this fall in the point lende, this also started as a 3 wave pattern now. Sharp move here, fall. Now in the point la ஒரு rare pattern form ஆகலாம் வாய்ப்பு இருக்கு. ஃபார்ம் ஆகணும்ன்ட்டு அப்படி கிடையாது, வாய்ப்பு இருக்கு சொல்கிறேன். நான் வந்து சொல்கிறேன் எப்படி வருதுன்ட்டு. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரேர் பேட்டர்ன்ஸ். இது வந்து எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இன்னும் ஃபார்ம் ஆகலை, இன்னும் வரல. வந்ததுன்னா எப்போ நம்மளுக்கு தெரியும் கன்ஃபார்ம் ஆமாம் இது வந்து எக்ஸ்பேண்டட் ட்ரையாங்கிள்னா எப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஃபால் ஆகுது அப்போ தான் தெரியும். அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது. திஸ் இஸ் அவ்வளோ அந்த அளவுக்கு ரேர் பேட்டர்ன் இது. திஸ் இஸ் ஃபைனலாக பேசிக்காக திஸ் வில் பி யுவர் ஏ வேவ், யுவர் பி வேவ், அண்ட் தென் ஃபாஸ்ட் ஃபால் சி வேவ் வரும். கிட்டத்தட்ட இந்த ஸ்விங்லோ 24,400 24,300 கிட்ட போயிடும் மார்க்கெட். இப்படி வந்ததுன்னா நெக்ஸ்ட் வீக் கன்சாலிடேட் மண்டே டியூஸ்டேக்கு அப்புறம் இன்னும் மேலே போயிட்டு திரும்பி ஃபாலோ வந்ததுன்னா இப்படி யோசிக்கலாம். சிம்பிள் அஸ் தட். ஒன் ஆஃப் த பேட்டர்ன் நான் சொல்கிறேன், இப்படி வாய்ப்பு இருக்குது. நான் இதை லாஸ்ட் ஆப்ஷனாக வைக்கிறேன் பிகாஸ் நான் வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் திஸ் இஸ் வெரி வெரி ரேர், இட் ஓன்ட் கம் ஹியர், யூஸ்வலாக வராது இது. ஸோ நான் மறக்காமல், நான் ஐ ஒன்ட் ஃபர்கெட், என்னோட லிஸ்ட்டில் இருக்காமல் இது ஆகலான்ட்டு நான் லாஸ்ட் ஆப்ஷனாக வைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த 3 வேவ் பேட்டர்ன் ஃபாலில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஃப்ரம் திஸ் பாயிண்ட் ஹியர், திஸ் 3 வேவ் பேட்டர்ன் அகெயின் 3 வேவ் பேட்டர்ன் இந்த பாயிண்டில் ஃபினிஷ் ஆகாமல் இந்த பாயிண்டில் ஃபினிஷ் ஆச்சுன்னா பேசிக்லி it finished at this point, then this entire move வந்து can go sideways இல்லை pull back and then புது fall வரலாம். this is one of the option. so basically same thing again. பல மூவ்க்கு நான் ஜூம் அவுட் பண்ணுறேன் again 1 hour chart போயிட்டு பல மூவ் வந்து திரும்பி கண்டினியூ ஆகலாம். simple as that, as wave A, B and C அப்படி சிம்பிள். this is not confusing. யாருக்கு கன்ஃபியூசிங்னா இதெல்லாம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணது திஸ் இஸ் கன்ஃபியூசிங் ஃபார் யார் வந்து சீரியஸாக நம்ம இன்டர்மீடியட் ஸ்டேஜ் இன்னும் படிக்கல, சப்வேவ் தியரி இன்னும் படிக்கல, அவங்க வந்து இதெல்லாம் கன்ஃபியூஷன். பேசிக்காக ஓவராலாக பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன் ரேஞ்சில் தான் போயிட்டு இருக்கு. பல கேப் ஏரியாவிலேருந்து 2 வாட்டி வந்திருக்கு மார்க்கெட். டாப் சைடு வந்து 2 வாட்டி சப்போர்ட்டை எடுத்திருக்கு மார்க்கெட். ஸோ ஒன் ஆஃப் த டைரெக்ஷன் வந்து பிரேக் ஆக போகுதுன்ட்டு வி நோ தட். அண்ட் இப்போ வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி பற்றி வில் டாக் அபவுட். பட் பிஃபோர் தட் எஃப்ஆர்விபி வந்து வில் சி. எஃப்ஆர்விபி ரீசெண்டாக நான் வந்து லேட்டஸ்ட் வீடியோ போடும்போது நிறைய பேர் வந்து டைரெக்டாக சார்ட்குள்ளே நைட்டு சார்ட்குள்ளே போயிட்டு எஃப்ஆர்விபி போட்டு டவுட்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. நான் வந்து என்னப்பா நீங்கள் வந்து இன்னும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரே ஃபார்ம் ஆகலை, நீங்கள் வந்து டைரெக்டாக டவுட்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. ஓகே, ஸோ மெனி பீப்புள் ஆர் யூஸிங் எஃப்ஆர்விபி ஈஸியாக
எப்படி கண்டுபிடிக்கலாம் மார்க்கெட் ரிவர்சல் என்ன பார்க்கணுன்ட்டு நான் சொன்னேன். பட் அதில் மெயின் பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படிக்கணும். படிக்காமல் நீங்கள் வந்து எதுக்கு இன்னும் ஃபால் வரல இப்படி கேட்குறீங்கன்னா, பிகாஸ் ஐ டெல் யூ சிம்பிள். பாட்டம்லேருந்து எஃப்ஆர்விபி போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் டவுட் இது வந்து இது எனக்கு, சார் இந்த பாயிண்ட்க்கு வந்து எஃப்ஆர்விபி இவ்வளோ தூரம் போட்டோம். எஃப்ஆர்விபி ஆஸ் பர் நம்ம ரிவர்சல் கைட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பேட்டர்ன் தேடி பார்க்கணும், இப்படி இந்த பேட்டர்ன் தேடி பார்க்கணும். அண்ட் இந்த ரைஸில் நான் வந்து எஃப்ஆர்விபி போட்டு பார்க்கணும் ரிவர்சலுக்காக. ஸோ பேசிக்காக டில் திஸ் இவ்வளோ ரேஞ்ச் ஃபஸ்ட்டு கொஷின் இதுதான். சார் ரிவர்சல் வந்துதா இல்லையான்ட்டு நீங்களே பாருங்க, ரிவர்சல் வந்தது, ரைட் டன். ஆனால் திஸ் இஸ் நாட் த மெயின் கொஷின். மெயின் கொஷின் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த பாயிண்ட்லேருந்து சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வி ஃபவுண்ட் திஸ் பேட்டர்ன், இவ்வளோ தூரம் வந்தது பேட்டர்ன், எஃப்ஆர்விபி ஷிஃப்டிங், அந்த ஷிஃப்ட் அதான் ட்ரிக் நம்மளுக்கு. அந்த ஷிஃப்ட் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. எப்போ ஸ்டாப் ஆச்சுன்னா இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட நான் வந்து இப்படி போட்டா டு தி ஸ்டாப் செகண்ட் யா. ஸோ இந்த டாப் போட்டால் எஃப்ஆர்விபி இந்த ஏரியாவில் ஸ்டாப் ஷிஃப்டிங் ஆச்சு. ஸோ பேசிக்காக இந்த மூவ் எல்லாமே டம்மி மூவா ஆஸ் பர் நம்ம கைடு. ஸோ பேசிக்லி இந்த லெவல் திரும்பி வந்து டெஸ்ட் ஆகணும் கண்டிப்பாக, இந்த பிஓசி லெவல். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் இந்த பிஓசி லெவல் வந்து மார்க் பண்ண போகிறேன். ஹவ் டன் தட். ஸோ திஸ் இஸ் நான் வந்து ஆரஞ்சு போட்டு டேஷ் லைன். ஸோ திஸ் இஸ் பழைய பிஓசி இன்னும் டெஸ்ட் ஆகலை. ஓகே, கொஷின் இப்போ என்னதுன்னா, சார் இன்னும் ஆகலை ப்ரோ. ஐ பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, ஸ்ட்ரக்சர் என்ன ஆகுது இப்போ, இட் இஸ் அ கன்சாலிடேஷன் பேட்டர்ன். நான் என்ன சொன்னேன், இது கண்டிப்பாக ஆகும், 100% ஆகும். இது வந்து சப்போஸ் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இப்படி வந்ததுன்னா, ட்ரையாங்கிள் பேட்டர்னால கீழே வராது மார்க்கெட், அப்படியே கன்சாலிடேட் மேலே போயிடும். ஆனால் ஃப்யூச்சரில் திரும்பி இந்த ஏரியாவுக்கு வரும், கேரண்டியாக சொல்கிறேன். நெக்ஸ்ட், இஃப் மார்க்கெட் நம்ம யோசிச்சு அப்படியே 3-வே பேட்டர்னில் போயிட்டு இப்படி வந்தால் ஓகே டன், இது எனிவே வரப்போகுதுன்ட்டு தெரியும், ஓரளவுக்கு தெரியும். எதுக்கு அந்த அளவுக்கு இம்பேஷன்ஸாக இருக்கீங்க தெரியல. வரும் இப்போ, இட்ஸ் நாட் அ பிக் டீல். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இந்த ஏரியாவில் ஓகே நம்ம மார்க் பண்ணிட்டோம், நம்ம எஃப்ஆர்விபி பல எஃப்ஆர்விபி ஜோன் டன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா பசங்க வந்து எங்கே போடணுன்ட்டு தெரியும், இப்போ கிளாரிட்டியாக இந்த இடத்துல போடணும், சிம்பிள். ஏன்னா இப்போ அந்த நம்ம பேட்டர்ன் கண்டுபிடிச்சிட்டோம். நவ் கொஸ்டின் என்னன்னா, சில பீப்புள் வந்து டைரெக்டாக இவ்வளோ தூரம் போட்டு, சார் இது எஃப்ஆர்விபி ஷிஃப்ட் ஆச்சு, இப்போ ஷிஃப்ட் ஆச்சு நான் என்ன பண்ணலாம், நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ இந்த பேட்டர்னே இல்லை, நீங்கள் வந்து தேடி பார்க்குறது பேட்டர்னே இல்லை. ஸோ எப்போ பண்ணணும், அந்த லாஸ்ட் ரைஸில் பண்ணணும். நான் கொஸ்டின் நான் வந்து எப்படி நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எஃப்ஆர்விபி போட்டிங்க, கரெக்டாக உங்கள் பேட்டர்ன் பார்த்துட்டு ஒரு லெவல் கண்டுபிடிச்சிட்டிங்க, அந்த பிஓசி திரும்பி ரிட்டர்ன் ஆகணும்ட்டு, ரைட். ஸோ லெட் மீ ஜஸ்ட் அட்ஜஸ்ட், இது வந்து திரும்பி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். டன். நவ் நீங்கள் என்ன தேடி பார்க்குறீங்க இந்த ஏரியாவில் என்ன தேடி பார்க்குறீங்க பேசிக்காக, நீங்கள் என்ன தேடி பார்க்குறீங்கன்னா, சப்போஸ் இது வந்து ஃபால் ஆச்சுன்னா, சப்போஸ் இது இவ்வளோ தூரம் வந்துச்சுன்னா, இந்த ஃபால் வந்து இப்படி வந்து நீங்கள் வந்து ரிவர்சல் தேடி பார்க்குறீங்கன்னா, இப்படி இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து எஃப்ஆர்விவி பார்க்கணும், இல்லை இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து பிஓசி பார்க்கணும். இந்த பிஓசி ஷிஃப்ட் ஆகாமல் எப்போ ஸ்டாப் ஆகும், பேசிக்லி இந்த பாயிண்ட்லேருந்து. இதுதான் உங்கள் பேட்டர்ன் இல்லை, இந்த டபிள்யூ பேட்டர்ன் இல்லை, நீங்கள் வந்து என்ன பேட்டர்ன் கூப்பிடுறீங்க உங்கள் இஷ்டம். பட் இந்த பேட்டர்ன் வந்து ரிவர்சல் பேட்டர்ன் வந்து இந்த இது வந்து டம்மி மூவ்ன்ட்டு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். இந்த மூவ்க்குள்ள 3-வே பேட்டர்னில் நான் என்ன சொன்னேன், பி வேவ். சப்போஸ் இது வந்து பி வேவ்னா டாப்பே, இந்த டாப்லேயே எஃப்ஆர்விபி ஸ்டாப் ஆகிடும், இல்லை இந்த பி வேவில் எஃப்ஆர்பி வந்துடும், அது வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ ஷிஃப்டிங் ஸ்டாப் ஆகிடும். ஸோ லாஸ்ட் பிட் வந்து டம்மி மூவ் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ரிவர்சல் ஆகும். எப்போ எங்கேருந்து ரிவர்சல் ஆகும் அது வந்து ஐ டெல் யூ எக்ஸாக்டாக எப்படி கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட், திஸ் இஸ் எஃப்ஆர்விபி மார்க்கெட் ரிவர்சல் கைடு வீடியோலேருந்து தியரி எடுக்கிறோம். நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இப்போ இந்த ஏரியாவுக்கு நான் வந்து எஃப்ஆர்விபி போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேலே வந்தது, ஓகே டன், சூப்பர். நான் வந்து ஷிஃப்ட் பண்ணுறேன், இப்போ எஃப்ஆர்விபி வந்து ஸ்லோவாக மெதுவாக ஷிஃப்ட் பண்ணுறேன். கரண்ட் மார்க்கெட் எங்கே இருக்குன்ட்டு
இந்த இடத்துல வருது. ஓகே, சூப்பர். கரண்ட்லி இந்த இடத்துல வருது. ஸோ நாளைக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் இப்படி இப்படி சைட்வேஸ் போயிட்டு இன்கேஸ் மண்டேலேருந்து இல்லை டியூஸ்டேலேருந்து ஃபால் வந்ததுன்னா நீங்கள் என்ன தேடி பார்க்கணும், ஃபால் வரும்போது அந்த பிஓசி ஏரியா எங்கே ஷிஃப்ட் ஆகாமல் இருந்தா கன்ஃபார்ம் நீங்கள் வந்து வேவ் சி இல்லை சம்திங் வேவ் ஒய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்போ தான் நீங்கள் வந்து ஓகே திஸ் இஸ் டைம் ஃபார் ரிவர்சல். ஓகே, டைம் ஃபார் ரிவர்சல். அட்வான்ஸ் கான்செப்ட் மெம்பர்ஸ் உங்களுக்கு தெரியும், ரிவர்சல் நம்ம இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் மினிமம் நம்மளுக்கு கைடெல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்குது. நீங்கள் வந்து அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் வரி அபவுட் இட். இட்ஸ் வெரி சிம்பிள். உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சிம்பிள். நிறைய பேர் வந்து நேற்றே மெசேஜ் பண்ணிட்டீங்க. பாதி ப்ராப்ளம்ஸ் ரிவர்சல் கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆச்சுன்ட்டு. சிம்பிள். நான் யூ அண்டர்ஸ்டாண்ட் இப்போ எப்படி போடணுன்ட்டு, ரைட்? பேட்டர்னுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் முன்னாடியே வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணலை ரிவர்சல் வரப்போகுதுன்ட்டு. நான் ஒரு லெவல் ஆஃப் ரிவர்சல் இப்போ உங்களுக்கு தெரியும். கீழே ஊந்துச்சுன்னா மார்க்கெட் ஒன் ஆஃப் த லெவல் இருக்கீங்க. ஒன் ஆஃப் த லெவல் டெஸ்ட் ஆகாமல் இன்னும் இருக்குது. நான் வந்து என்ன சொன்னேன் அந்த டைமில் வீடியோவில், இது வந்து டெஸ்ட் ஆகலாம், பவுன்ஸ் ஆகலாம், ஆல்சோ தாண்டியும் போகலாம். தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. தாண்டியும் போகலாம், இஷ்யூ இல்லை. டிபெண்ட்ஸ் ஆன் எப்படி வருது, ஃபாஸ்ட்டாக வருது ஸ்லோவாக வருது, டிபெண்ட்ஸ் ஆன் இந்த ஃபால் மேலே டிபெண்ட் ஆகிருக்கு. டன். நான் கொஸ்டின் என்னன்னா, கீ லெவல்ஸ் எஃப்ஆர்விபி பார்ட் 2ல் கீ லெவல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலான்ட்டு. ஸோ எல்லாமே லைக் ஐ செட் தியரி எல்லாமே நம்மளுக்கு ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே யூடியூப்ல தான் இருக்குது. நீங்கள் வந்து படிக்கணும். அதை வந்து நான் எப்படி சொல்லுவாங்க, ஷார்ட்கட் கிடையாது அது. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த ஏரியா வரைக்கும் ஃபுல் டாப்லேருந்து வரைக்கும் வி ஃபவுண்ட் எஃப்ஆர்வி போட்டு ஒரு பிஓசி லெவல் கண்டுபிடிச்சிட்டோம். நான் கொஸ்டின் என்னன்னா, சப்போஸ் இந்த லெவல் தாண்டி கீழே போச்சுன்னா வி ஹேவ் 38லேருந்து 50% ஜோன். இது வந்து ஃபிபனாச்சி போட்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் கீ லெவல்ஸ் கண்டுபிடிக்கும் போது வி ஆர் யூசிங் ஒன்லி இது லிக்விடிட்டி ஜோன் பார்க்கும்போது வி வாண்ட் எஃப்ஆர்விபி. ஸோ எஃப்ஆர்விபி நான் வந்து நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் எஃப்ஆர்விபி கீழே இருக்கான்ட்டு பார்க்குறேன். மிஸ் ஆச்சா இல்லை எனி பழைய எஃப்ஆர்விபி ஜோன் எங்கே இருக்குது, பழைய எஃப்ஆர்விபி ஒன் பாயிண்ட் எங்கே இருக்குது. பேசிக்கலி இந்த ஜோனுக்குள்ளே தான் வருது. ஸோ ஐம் நாட் மார்க்கிங் இட். நான் மார்க் பண்ணல. இந்த ஜோனுக்குள்ளே தான் வருது. ஐம் ஜஸ்ட் சர்ச்சிங். பழைய ஸ்விங் போயிட்டு நான் தேடி பார்க்குறேன். ஓகே, ஒன் பாயிண்ட் இங்கே வருது. ஸோ நான் வந்து இப்போ இந்த ஸ்விங்க்கு மட்டும் போட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த எஃப்ஆர்விபி ஜோன் பிஓசி பார்க்கும்போது ஃபுல் ஸ்விங் போட்டோம். நான் வந்து இப்போ இந்த ஸ்விங் மட்டும் போடுறேன். ஜஸ்ட் டு சி இந்த லெவலுக்கு ஏதாச்சும் இருக்கா. சப்போஸ் மார்க்கெட் நாளைக்கு வந்து பிரேக் டவுன் ஆச்சு, ஆனால் இது வந்து நம்ம 38லேருந்து 50% ஜோன்லேருந்து கீழே இருக்குது. ஓகே, நோட் பண்ணுறோம், அவ்வளோதான். நான் வந்து பழைய ஸ்விங்கு போயிட்டு பார்க்க போகிறேன். பழைய ஸ்விங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் இருக்குது. அதான் கரெக்டாக நம்ம எஃப்ஆர்விபி ஜோன் உள்ளே தான், சரி இந்த 38லேருந்து 50% ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. அதையும் மார்க் பண்ணிட்டேன். ஸோ எதுக்கு நான் வந்து இவ்வளோ லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணுறேன், நாளைக்கு வந்து இன்கேஸ் எனிதிங் பேட் நியூஸ் வந்தாலும் உடனே மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் வரலாம். பேசிக்லி இந்த ஜோன்ஸ் எல்லாமே ஹை லிக்விடிட்டி ஜோன்ஸ். இந்த ஜோன்ஸ் எல்லாமே பெரிய கையெல்லாம் லாஸ்ட் டைம் ஆக்டிவேட் ஆகிருக்காங்க. இந்த ஜோனில் யாரும் ட்ராப் ஆகிட்டாங்க ரீட்டைலர். இந்த ஜோனில் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிரான்சாக்ஷன்ஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஜோன் வந்து இந்த இடத்துலேருந்து இந்த ஷிஃப்ட் ஆகிறதுக்கு காரணம் என்ன, பழைய ஜோன்லேருந்து இந்த ஜோனில் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆக்டிவிட்டி ஆயிருக்கு, பெரிய கைது. தட்ஸ் ஆல், அவ்வளோதான் மீனிங். ஸோ ரைட் நவ் நீ வந்து என்ன பார்க்கணுன்னா, பிரேக் டவுன் ஆச்சுன்னா இதெல்லாம் கீ லெவல்ஸ். லாஸ்ட் வீடியோவில் ஐ திங்க் ஐ டோன்ட் ரிமெம்பர் எப்போ சொன்னேன், ஒன் ஸ்மால் இந்த ஃபாலில் பேசிக்காக இந்த ரைஸ் இருக்குல்ல, இப்போ 5 மினிட் சார்ட்டில் போகிறேன். நீங்கள் எனி சார்ட் யூஸ் பண்ணலாம், ஆனால் நான் கிளாரிட்டிக்காக 5 மினிட் சார்ட்குள்ளே போகிறேன். எஃப்ஆர்விபி எடுத்துகிட்டு இந்த ஸ்விங் ஹைக் போடும்போது மேலே வருது ஜோன். இந்த ஜோன் வந்து பிரேக் ஆச்சு இருக்கிறவே. ஸோ நான் வந்து எப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ஸ்விங்க்கு மட்டும் போட போகிறேன். போட்டிங்கன்னா எப்போ வருது, எங்கே வருது, இந்த ஜோனில் வருது. ஸோ இந்த ஃபுல் ரேஞ்சில் 3 பிட் இருக்குது. இப்படி அந்த 3 பிட்டில் இந்த பிட்டில் மட்டும் மேக்ஸிமம் ஆக்டிவிட்டி இந்த ஏரியாவில் ஆயிருக்கு பை யோர் பெரிய கை வந்து அந்த ஏரியாவில் ஆக்டிவேட் ஆகிருக்காங்க லாஸ்ட் டைம் இந்த ஏரியாவில். ஸோ நான் வந்து இது கலர் மாற்றிட்டு, பிகாஸ் இது வந்து ரொம்ப ஸ்மால் ப்ரைஸ் ஜோன், ஸ்டைலும் மாற்றிட்டேன். ஓகே, எல்லோ கலர் போட்டேன். டன். ஸோ பேசிக்காக நாளைக்கு வந்து இந்த 600 லெவல் பிரேக் ஆச்சுன்னா எனக்கு தெரியும்
கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் ஜோன் வந்து இந்த பல கேப் இருக்கு இல்லை, இந்த கேப் வந்து திரும்பி வரப்போகுது. ரீசன் என்னன்னா ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் பேசிக், அது வந்து ஸ்ட்ரக்சர் 3-வே பேட்டர்ன் கன்ஃபார்ம் ஆகிடும். 3-வே பேட்டர்ன் கன்ஃபார்ம் ஆகிடும். இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து லிக்விடிட்டி எங்கே இருக்கு இந்த ஜோனில், பிகாஸ் லாஸ்ட் டைம் அங்கே தான் ஆக்டிவேட் ஆகிட்டாங்க. ஸோ நீங்கள் ஏற்கனவே பாருங்கள் 24,400 லெவல் மேலே இருக்குது, 25,000 25,100 லெவல் நிறைய வாட்டி ஏற்கனவே டெஸ்ட் ஆயிருக்கு, ரைட்? நிறைய வாட்டி ஏற்கனவே இந்த ஏரியா வந்து ஆயிருக்கு. ஸோ எனி டைம் ஒன் ஆஃப் த டைரக்ஷன் இஸ் கோயிங் டு பிரேக். நவ் இவ்வளோ அனாலிசிஸ் வச்சுட்டு ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகலாம். அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அனாலிசிஸ்க்கு அப்புறம் தான் ஸ்ட்ராட்டஜி வரப்போகுது. 99% ரீட்டைலர்ஸ் வந்து 99% குருஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ராட்டஜி 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 சேல் பண்ணுறாங்க. இல்லைப்பா, ஸ்ட்ராட்டஜினால உங்கள் ப்ராஃபிட் ஆகாது. அனாலிசிஸ் மேலே நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி வைக்கணும், அப்போ தான் உங்களுக்கு காசு வரும் ரெகுலராக, ரைட்? ஸோ சிம்பிள் கைஸ், நவ் வி ஹேவ் திஸ். இவ்வளோ டீட்டெயிலாக இருக்குது. பிரேக் அவுட் வரலாம், பிரேக் டவுன் வரலாம். ஸோ நம்ம தேர்ஸ்டே நாள் நான் வந்து ஐ ரிலீஸ்ட் வீடியோ ஸ்ட்ராட்டஜி பற்றி, வீக்லி ஸ்ட்ராட்டஜி ஃபார் June 5th. இப்படி இருக்குது கரண்ட் சுச்சுவேஷன் இப்படி இருக்குது. நான் யூஸ் பண்ணுற சென்சிபிள், லைக் ஐ செட், இது வந்து பிளாட்ஃபார்ம் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி. இது பற்றி நான் வந்து கைடு வீடியோ போடுவேன் நெக்ஸ்ட் 2 to 3 டேஸில். எப்படி நீங்கள் வந்து பார்க்கலாம், எப்படி பண்ணுறீங்க. நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நிறைய பேர் வந்து நியூ மெம்பர்ஸ் இங்கே வந்து, சார் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், இதெல்லாம் தெரியாது எனக்குன்ட்டு. ஓகே, நோ ப்ராப்ளம். டெமோ அக்கௌண்ட் எப்படி ரெடி பண்ணோம், எவ்வளோ காசு ஆகும், இது ஆக்சுவலி ஃப்ரீ தான். எப்படி பண்ணலாம், எப்படி எக்ஸாக்டாக நெக்ஸ்ட் வீக்காக ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் எப்படி சேவ் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம், மந்த்லி வீக்லி எல்லாமே நான் வந்து சொல்கிறேன் இந்த கைட் வீடியோ. ரைட் நவ் கரண்ட் சுச்சுவேஷன் இப்படி இருக்குது, ஆனால் நம்ம வந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணலை. ஓகே, லெவல்ஸ் எல்லாம் இந்த வீக்லி வீடியோவில் நான் வந்து ஸ்ட்ராட்டஜி வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். பிகாஸ் டைரெக்டாக அதை பார்க்காம இப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தேவை இப்போன்ட்டு. Simple. We started off with 24,850. Now what I'm doing is I'm opening a different platform. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஸ்டாக் மார்க்கெட். அகைன் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் எனக்கு வந்து காசு கொடுக்க மாட்டாங்க. நான் என்ன யூஸ் பண்ணுறேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரீயாக. ஸ்டாக் மார்க்கில் இது வந்து அகைன் ஆப்வியஸாக நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, லைட் கலர் பிளாக் கலர் உங்கள் இஷ்டம், நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம், தட் இஸ் அப் டு யூ. ஹியர் மெயின் பாயிண்ட் என்னென்னா, நான் வந்து சிமுலேட்டர், ஸ்டாக் மார்க்கெட் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா சிமுலேட்டர் நல்லா இருக்கும். நான் ஹிஸ்டாரிக்கல் ப்ரைஸ் போயிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ டேட் மாற்ற போகிறேன். டேட் வந்து இப்போ ஃப்ரைடே 3:25 PM, நான் வந்து தேர்ஸ்டேக்கு போகிறேன். ஸோ பேசிக்லி நான் வந்து ரிலீஸ் பண்ணது ஸ்ட்ராட்டஜி தேர்ஸ்டே ஈவினிங் ஆஃப் மத்தியானம் 3:25க்கு நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம் ப்ராக்டிஸில். அதுதான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ திஸ் நான் வந்து ஆப்ஷன் செயின் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆப்ஷன் செயின் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஆப்ஷன் செயின் வந்து வந்துடும் வித் லைவ் ப்ரைஸஸ். ஸோ ரைட் நவ் 3:25க்கு நான் என்ன பண்ணோம் தேர்ஸ்டே நாள். ஸோ பேசிக்காக இந்த சிமுலேட்டர் நான் வந்து இப்போ தேர்ஸ்டேல இருக்கேன் 3:25ல. நான் ஆப்ஷன் செயின் செலக்ட் பண்ணுறேன் June 5th நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி அது. ஸோ ஆஸ் பர் அவர் ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து இன்வெர்டட் ஐரன் காண்டார் வந்து பண்ண போகிறோம். ஸோ 3:25க்கு 8 மணி எங்கே இருக்குது? 3:25க்கு 8 மணி இஸ் 24,850. ஆல்ரைட், 24,850. 24,850 இங்கே இருக்குது, ரைட்? 8 மணி. இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ஸ்ட்ராட்டஜியில் நான் இது எல்லாமே ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அட்வான்ஸ்லேயே. ஆனால் திரும்பி நான் வந்து ஜஸ்ட் ஃபார் ரீஃப்ரெஷ்காக சொல்கிறேன். இந்த பாயிண்ட்லேருந்து 350 பாயிண்ட்ஸ் மேலே கால் ஆப்ஷன் நம்ம வந்து பை பண்ணோம். நெக்ஸ்ட் கீழே புட் ஆப்ஷன் நம்ம வந்து பை பண்ணோம் 350 பாயிண்ட்ஸ். ஆல்ரைட், ஸோ 24,800. நான் இப்போ டைம் என்ன பார்க்குறீங்க, தேர்ஸ்டே நான் லைவ் ஆகிருக்கேன். இப்போ தேர்ஸ்டே ஹிஸ்டாரிக்கல் சிமுலேஷன் இது. தேர்ஸ்டே 3:25க்கு இருக்கேன். நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன், 350 பாயிண்ட்ஸ் வந்து பை பண்ண போகிறேன் தூரத்தில். கரண்ட் 24,850 ப்ளஸ் 300 பாயிண்ட்ஸ், 350 பாயிண்ட்ஸ் எவ்வளோ வருது, 25,200. இது கீழே 24,850 கீழே 350 பாயிண்ட்ஸ் எவ்வளோ வருது, 24,500. புட் ஆப்ஷன் பை பண்ணிட்டேன். ஓகே, இது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆச்சு. நவ் சேம் டைமில் நான் வந்து இதுலேருந்து 8 மணிலேருந்து மேலே இருக்குது 500 பாயிண்ட்ஸ் மேலே கால் ஆப்ஷன் நான் வந்து செல் பண்ணணும் 500 பாயிண்ட்ஸ் மேலே. சேம் திங் புட் ஆப்ஷன் 500 பாயிண்ட்ஸ் கீழே
நான் வந்து செல் பண்ணணும். அப்போ தான் நம்ம இன்வெர்டட் ஐரன் காண்டர் ஆகும். 3 500 பாயிண்ட்ஸ் டன். கீழே இருக்குது 500 பாயிண்ட்ஸ் டன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. திஸ் இஸ் யுவர் இன்வெர்டட் ஐரன் காண்டர் ஸ்ட்ராட்டஜி. இதோட மீனிங் என்னது இப்போ? ஸோ பேசிக்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து மார்க்கெட் வந்து இட் won't ஸ்டாண்ட் இன் ஒன் பிளேஸ். நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? சம் டைரெக்ஷனாக போகலாம். ஸோ பிரேக் டவுன் ஆச்சுன்னா ஆஸ் பர் ஆர் ஏபிசி பேட்டர்ன் 3-வே பேட்டர்ன்னா கிட்டத்தட்ட வி எக்ஸ்பெக்டிங் இந்த லெவல், இந்த லெவல், திஸ் கேப் ஜோன். பேசிக்லி இந்த கேப் ஜோன் கிட்ட என்ன இருக்கு? நம்ம பிஓசி, பழைய பிஓசி இருக்கு. இது எல்லாமே நான் வந்து அட்வான்ஸ்லேயே சொல்லிட்டேன் தேர்ஸ்டேக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்போ வந்து நான் சொன்னேன். இது எல்லாமே டெலிகிராம் குரூப்பில் இருக்கு. லைவாக நான் வந்து என்னென்ன பண்ணோம், எப்படி நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அகைன் எல்லாமே டெமோ தான். நான் வந்து டிப்ஸ் கொடுக்கல. நீ வந்து நாளைக்கு வந்து இது வந்து ட்ரேட் பண்ணிக்கோங்க சொல்லலை. திஸ் இஸ் அகெயின் ஒன்லி ஃபார் டெமோ. இதோட காரணம் இருக்குது. ஃப்யூச்சரில் நம்ம வந்து படிக்க போகிறோம். எப்படி அனாலிசிஸ் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணலான்ட்டு படிக்க போகிறோம். அதுக்கு ஒரு டீசராக, ட்ரெய்லராக இப்படி சொல்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்த நாள் வந்து தேர்ஸ்டே ஆச்சு. நெக்ஸ்ட் டே காலையில் என்ன ஆச்சு? மார்க்கெட்டில் பிரேக் அவுட் வரல, பிரேக் டவுனும் வரல. ஸோ கிட்டத்தட்ட ஐ திங்க் 10:51. ஸோ மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் டே என்னாச்சு? பிரேக் அவுட் வரல. இந்த தேர்ஸ்டேனால மார்க்கெட் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ளோஸ் ஆச்சுல, இப்படி இன்னும் கண்டினியூ ஆகலை. என்னாச்சு மார்க்கெட்டில்? உடனே சகெயின் திரும்பி வந்து சைட்வேஸாக போச்சு. தேர்ஸ்டே ரேஞ்ச்குள்ளே தான் போயிட்டு சைட்வேஸ் க்ளோஸ் ஆச்சு. ஸோ வாட் டிட் ஐ டூ? இந்த டைமில் 10:51க்கு என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து வெரி சிம்பிள். ஐ எக்ஸிக்யூட்டட் அ சிம்பிள் ஸ்ட்ராங்கிள். இதெல்லாம் வந்து நான் லைவ் அப்டேட்ஸை கொடுத்துட்டேன் 10:51க்கு. ஸோ ஃப்ரைடே 10:51 காலையில் ஸ்ட்ராங்கிள் எவ்வளோ? 24,400 தூரத்தில், அகெயின் 25,500. ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து இப்படி ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஃப்ரைடே காலையில் 10:51க்கு ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்ட்ராங்கிள் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா உடனே சைட்வேஸ் போச்சுன்னா. பிரேக் அவுட் வரல, பிரேக் டவுன் வரல ஃப்ரைடேனால. ஸோ பேசிக்லி இப்போ என்னாச்சுன்னா நம்ம அந்த லாஸ் ரீஜன் வந்து எவ்வளோ இருந்தது முன்னாடி, இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் பிரேக் ஈவன் ஆச்சு. மேக்ஸிமம் 600 தான் லாஸ். இப்போ இன்கேஸ் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் ஃபுல் டே நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக திரும்பி அந்த சைட்வேஸ் ரேஞ்சில் போயிட்டே இருக்குன்னா, இப்படி 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 சுற்றிட்டே இருக்குன்னா நோ ப்ராப்ளம், மேக்ஸிமம் 600 லாஸ். திஸ் இஸ் ஃப்ரைடே மார்னிங் 10:15க்கு. நவ் பேசிக்லி 10:15 ஆச்சு. இப்போ ஈவினிங் வந்து நம்ம வந்து இப்படி 3 மணி கிட்ட, 3 மணி 3:25 நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டோம். இன்வெர்டட் ஐரன் கார்டர். அதோட அட்ஜஸ்ட்மெண்ட் என்னது? வி ஹேட் டு பிரிங் இது வந்து 350 பாயிண்ட்ஸ் இருந்ததில்ல முன்னாடி, -350 பாயிண்ட்ஸ், சாரி -500 பாயிண்ட்ஸ் அந்த தூரத்தில் செல் பண்ணியிருப்போம் முன்னாடி. அந்த 500 பாயிண்ட்ஸ் நம்ம புக் பண்ணிட்டு உள்ள வி ஹேவ் டு ஷிஃப்ட் இட் 50 பாயிண்ட்ஸ் உள்ள போத் சைட்ஸ். நீ வந்து எப்படி பண்ணுவோம் அதெல்லாம் வந்து அந்த வீக்லி ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 50 பாயிண்ட்ஸ் மேலே ஆல்சோ வி ஹேவ் டு பிரிங் இட் இன்சைட், ஏன்னா வீக்கெண்ட் டிகேனால. ஸோ வாட் வி டிட் இஸ் வெரி சிம்பிள். கீழே பார்த்தீங்கன்னா அந்த 24,350 பிஇ புக் பண்ணிட்டோம். 24,000 செகண்ட் 24,500 ரைட் சிஇ புக் பண்ணிட்டோம். ஸோ பேசிக்லி இப்போ இப்படி இருக்கு, 350 பாயிண்ட்ஸ்க்குள்ளே எடுத்து வரணும். செகண்ட் ஐ திங்க் ஐ ஹேவ் செக்டாக இல்லை, ஐ ஹேவ் டு கோ பேக் 1 minute. ஏன்னா நான் வந்து 24 மேலே தான் புக் பண்ணியிருக்கேன். நவ் 350 பாயிண்ட்ஸ் புக் அண்ட் ரைட். ஸோ ஐ டிட் திஸ் 1 minute பிஃபோர். ஸோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ 350 பாயிண்ட்ஸ் ஹேவ் டு பிரிங் இட் 400. இப்போ மேலே இருக்குது. நான் வந்து 350 பாயிண்ட்ஸ்க்குள்ளே தள்ளணும். ஸோ ஃபைனலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி இப்படி தெரியுது. கரண்ட் ஸ்ட்ராட்டஜி இப்படி தெரியுது. இப்படி திஸ் இஸ் த பேசிக் ஸ்ட்ராட்டஜி. இப்படி தான் தெரியுது. இதோட மீனிங் என்னது? இப்போ இதோட மீனிங் என்னென்னா, நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் சைட்வேஸ் போய்க்கோங்க, நீங்கள் எவ்வளோ வேணால் இது பண்ணிக்கோங்க.
எனக்கு வந்து நோ லாஸ் தான் இருக்க போகுது. லாஸ்லெஸ் ஸ்ட்ராட்டஜி பேசிக்காக எண்ட் ஆஃப் த டே லாஸ்லெஸ் ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து இது வந்து டபுள் ரேஷியோ ஸ்ப்ரெட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஆனால் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணது அட்வான்ஸ் டைப் பார்ஷியல் எக்ஸிக்யூஷன், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு அப்படி திரும்ப எக்ஸிக்யூஷன். இப்போ இது ஸ்ட்ராட்டஜியோட மீனிங் என்னது? 23,800 கீழே 23,800 சாரி 900 லெவல், 23,900 லெவல். இது மேலே இருக்குது லெவல் 23,250. ஆல்ரைட். ஸோ இதோட மீனிங் என்னென்னா நெக்ஸ்ட் வீக்கில் எனி டைம் மார்க்கெட் வந்து எக்ஸ்பைரி டே கிட்ட மார்க்கெட் சப்போஸ் பிரேக் டவுன் ஆச்சுன்னா டில் 23,900 லெவல் இந்த கேப் ஃபுல்லாக கவர் ஆச்சுன்னா பை எனி சான்ஸ் இவ்வளோ தூரம் வந்துன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு இன்னும் 100 பாயிண்ட்ஸ் சேஃபாக இருக்கும். யூ வில் ஸ்டில் மேக் மணி ஆன் எக்ஸ்பைரி டே. சேம் திங் எனி நியூஸ்னால பிரேக் அவுட் ஆச்சு, பயங்கரம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 23,000 25,000 1 second, let me just check எவ்வளோ இருக்குது மேலே சைடு. ஓகே 25,600 25,600 200 கிடையாது 600 25,600 லெவல் வரைக்கும் we are safe. டாப் ரேஞ்ச் 25,600, பாட்டம் ரேஞ்ச் 25,900. எவ்வளோ ப்ராஃபிட் வரலாம்? ஸோ இந்த ரேஞ்சில் ஐ திங்க் மார்க்கெட் கீழ் டவுன் சைட் ரேஞ்சில் இஃப் இட் ஸ்டாப்ஸ் வில் மேக் அரவுண்ட் 9,000 10,000 8,000. மேலே இருக்கிற ரேஞ்சில் 8,000. ஸோ பர் லாட் திஸ் இஸ் அ வெரி ஸ்மால் குவான்டிட்டியில் இஃப் மார்க்கெட் ஸ்டாப்ஸ் கீழே அகைன் ஆப்வியஸாக நான் வந்து இது விடமாட்டேன். அது கண்டிப்பாக நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ரைட் நான் அப்படியே விட்டிங்கன்னா திஸ் இஸ் அப் சைட் ரேஞ்ச் 8K ப்ராஃபிட், டவுன் சைட் ரேஞ்ச் 8K ப்ராஃபிட். நடுவில் ஏதாச்சும் சைட்வேஸ் போச்சுன்னா மார்க்கெட் திஸ் வில் ஸ்டில் பி இன் ப்ராஃபிட், லாஸ்லெஸ் ஸ்ட்ராட்டஜி. அதனால் ரைட் இது 100 200 எவ்வளோன்ட்டு தெரியல எனக்கு. ஜஸ்ட் செக் இட் ஒன்ஸ். 500. ஸோ பிரேக் ஈவன் 0 கிட்ட 500 rupees தான். ஸோ பிரேக் ஈவன் நீங்கள் வந்து லாஸ்லெஸ்ஸாக பண்ணிட்டீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. வெரி சிம்பிள். இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணணுன்னா நீங்கள் வந்து யாரெல்லாம் வந்து அட்வான்ஸ் கான்செப்ட் படிச்சிட்டீங்க, யாரெல்லாம் வந்து சீரியஸாக மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படிக்கிறீங்க, உங்களுக்கு பயங்கரம் ஈஸி. நான் எக்ஸ்பிளைன் பண்ணது யாரெல்லாம் காம்ப்ளெக்ஸ் யாருக்கெல்லாம் இருக்கும்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யாரெல்லாம் பார்க்குறீங்க அவங்களுக்கு வந்து இது டஃப்பாக இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு, யோசிக்கிறதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. யாரெல்லாம் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தெரியல உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும் இதெல்லாம். ஆனால் திஸ் இஸ் மோஸ்ட் பேசிக். ஆப்ஷன் செல்லிங் விட்டுருங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்ட்ராட்டஜி வந்து ஆப்ஷன் பையிங்லேருந்து இன்னும் ஈஸி, அவ்வளோ ஈஸி இருக்குது. ஆனால் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நீங்கள் வந்து ஃபஸ்ட் படிக்கணும். இந்த ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க, இந்த சப்போஸ் 3-way பேட்டர்ன் ஃபால் வந்ததுன்னா என்ன பண்ணோம், இன்கேஸ் மார்க்கெட் நீங்கள் தப்பாயிட்டீங்க உடனே மேலே போச்சு அதுக்கு எப்படி பண்ணணும், அது எல்லாமே சேர்ந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஈஸினஸ் இது. ஆனால் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான் மெயின் முக்கியம். அதுதான் மேலே ஃபஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ FRVP கைடு யாரெல்லாம் இன்னும் பார்க்கல, 4 வீடியோஸ் இருக்குது. ட்ராப்ஸ் வீடியோ, அதுக்கப்புறம் மார்க்கெட் கீ லெவல்ஸ், நம்ம ஆப்ரேட்டர் ஆக்டிவிட்டி, ரிவர்சல், அதெல்லாம் பார்த்துட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் வரப்போது சீரீஸ் எல்லாம் வந்து இந்த அனாலிசிஸ் எவ்வளோ பண்ணுறோம், அது வந்து ஸ்ட்ராட்டஜியை எப்படி பில்ட் பண்ணும் நீங்களே வந்து பண்ணலாம். நாட் ஓன்லி நிஃப்டி, நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டி, டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன பார்க்குறீங்க, ஸ்டாக்ஸ்லாம் பார்க்குறீங்க, நீங்கள் ஓனாக பண்ணலாம். அதுக்கு நான் வந்து செப்பரேட்டாக பிளான் பண்ணுறேன். டோன்ட் வரி அபவுட் இட். எல்லாமே ஈஸி தான். நீங்கள் வந்து எங்கே எஃபர்ட் போடணும்னு நான் கண்டினியூஸாக சொல்கிறேன். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் லேர்ன் பண்ணுறதுக்கு தான் எஃபர்ட் போடணும். ஆல்ரைட் கைஸ், I'll see you in the next video. Till then, take care and be safe.